வணக்கம். கையிலின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆலு பரோட்டா செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு ரைத்தா இல்லைன்னா ஊறுகாய் வச்சே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் கம்மியாகவே சேர்த்திக்கிங்க, அதிகமாக சேர்த்தக்கூடாது. ஏன்னா மாவு திரட்டும் அது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். சப்பாத்தி பிச்சு பிச்சு வந்துடும். அதனால் ஆயில் கம்மியாக சேர்த்திக்கிங்க. 1 ஸ்பூன் கடுகு, வெங்காயம் எடுத்துருக்கு சின்ன சைஸில். இந்த மாதிரி குட்டி குட்டியே சாப் பண்ணிக்கிங்க. பெரிய சைஸாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா சப்பாத்தி உடஞ்சிரும். வெங்காயம் வணங்குற அளவுக்கு உப்பு. வெங்காயம் அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போனோன்னு மசாலா சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டிஷ்க்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் மேஷ் பண்ணது. ரொம்ப நல்ல மேஷ் நம்ம பொடி மஸ்கில் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அது மாவில் வச்சு திரட்டும் போது மாவு நைஸாக இருக்கும், உருளைக்கிழங்கும் நைஸாக இருக்கும். சப்பாத்திலேருந்து வெளியே வந்துடும், திரட்டவே முடியாது. இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். ½ ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிறேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க, ரொம்ப உடச்சி விட்டுற வேண்டாம். கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம ஆயில் கம்மியாக தான் விட்டுருக்கோம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா பொடியை நறுக்கின மல்லி இலை, உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னா கருவேப்பிலையும் இதேமாரி பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை இன்றைக்கி சேர்த்துக்கல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா எப்பவுமே லாஸ்ட்டில் சேர்த்துனீங்கன்னா தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது ஒரு பிளேட்டில், தனியாக பிளேட்டில் மாற்றி ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஆறுனங்கடிச்சில் சப்பாத்தி மாவில் வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு நான் மாவு திரட்டி வச்சுருக்கேன். 2 கப்பு மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நான் ஆலு 6 நகட்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ திரட்டி காமிக்கிறேன். நம்ம இப்போ சப்பாத்தி திரட்டிக்கலாம்.
வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன். சுருக்கு பை மாதிரி சுருட்டிக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துருங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது இப்போ நம்ம வந்து இந்த சுருக்கு பை மாதிரி எடுத்தோம்னா அது மேலே வச்சுக்கணும். அழுத்தி தேய்ச்சிடாதீங்க. நார்மல் சப்பாத்தி அழுத்தி தேய்க்கணும்ல அந்த மாதிரி தேவைக்கூடாது. சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற கட்டிக்கிட்டால் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதே வந்து ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா இந்நேரம் வந்து சப்பாத்தி வந்து அது வெளியே வந்திருக்கும். பாருங்கள், அழகாக திரட்ட வரும். எனக்குலாம் ஃபஸ்ட்டு வந்து திரட்டவே வராது. எனக்கு எங்கள் மாமியார் தான் இது சொல்லி கொடுத்தாங்க. செய்ய தான் பழக வரும். நீங்கள் செஞ்சு பழங்க, நல்லா வரும். பாருங்கள், இப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது. இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பண்ண ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா தின்னாக இருக்குது. உருளைக்கிழங்குலாம் எதுவும் லீக் ஆகலை. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்புவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.